இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி பர்த்டே கேஆர் சார். வயசை சொல்லுவார் அவர் பேசும்போது கண்டிப்பாக. எதிரியாமறி இருந்திருக்கின்ற திரையுலக பெருமக்களே, பத்திரிகை நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே மற்றும் இணையதள நண்பர்களே மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, ஆங்காங்கே இருக்கின்ற குழந்தைகளே, இந்த அது வேற இது வேற படத்துக்கு எனக்கு வந்து இன்விடேஷனில் பேர் போடாமல் வந்திருக்கீங்க விவேக் சார்னு சொல்லி தயாரிப்பாளர் ஒரு சால்வையை பொருத்தினார். அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. நான் இன்னைக்கு இங்கே வர்ற மாதிரி இல்லை. ஏன்னா நாளைக்கு இதே இடத்துல எனக்கு ஒரு பாரதி ராஜா சார் கூட சொன்னார், நாளைக்கு உனக்கு வந்து பிபி ஊதனமா நான் அப்படின்னு கேட்டார். ஏன்னா நாளைக்கு என்னோட படம் இங்கே தான் இதே நேரத்தில் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருந்தால் இன்னைக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்குன்றது ஜெயமணி, திலகராஜ் எல்லாருக்கும் தெரியும், தயாரிப்பாளர் ஜெயசீலன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு இடையில நான் வந்ததுக்கு காரணம் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. பங்காளி நாளைக்கு வந்துருங்க. யாரா இருக்கும்? யார் இப்படி ஃபோன் பண்ணா? ஜெயமணி தான், வேற யாரு? ஹீரோவோட அப்பா தான் ஃபோன் பண்ணி, பங்காளி கண்டிப்பாக வந்துருங்க, சொந்தக்காரன் சொல்கிறேன் வரல, வந்துருங்க என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மிரட்டல் விட்டார். சரின்ட்டு வந்துட்டேன் நான். ஆனால் எனக்கு இதில் 2 விதமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று வந்து ஜெயமணி, அவருடைய பல படங்களை நான் நடிச்சிருக்கேன், அவரோட சக கலைஞர். இன்னொன்று இயக்குனர் திலகராஜ். திலகராஜ் வந்து இயக்குனராக மட்டும் இல்லை, அவருக்கு பல முகங்கள் இருக்கும். அவர் நல்ல ரைட்டர். தமிழக அரசியல் பற்றி எந்த வருஷத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் புள்ளி விவரத்தோடு பேசக்கூடிய ஒரு நல்ல பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் உள்ள ஒரு அன்பு நண்பர். எலெக்ஷன்லாம் வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இதை நான் சொல்லி வைக்கிறது அவருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவர்கள் இருவரும் அழைத்ததால் நான் வந்தேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த பத்திரிகைகள்லாம் கொடுக்குற அலைச்சலில் நான் அந்த பாட்டையும் ட்ரெய்லரையும் பார்க்காம போயிட்டேன். ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். இங்கே பேசின எல்லாருமே சொன்னாங்க இது ரொம்ப நல்ல காமெடியாக வந்திருக்கு அப்படின்னு இருக்காரு. ஒரு காமெடியன் பெத்த பையன் ஹீரோவாக நடிக்கிறாரு. நிச்சயமாக ஒரு காமெடியனுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வுகளும், திலகராஜ் ஒரு நல்ல ரைட்டர் டேரக்டர்ன்றதுனாலையும் இது நிச்சயமாக நல்ல ஹியூமர் கலந்த ஒரு படமாக தான் வந்து வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. தாஜ்நூர் ஒரு நல்ல சிறந்த சீசன்டு மியூசிக் டைரக்டர். அவர் நான் எங்களது படங்களுக்கெல்லாம் அவர் இசையமைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய பிரேக்காக இந்த படம் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தின் ஹீரோ வர்ஷன், ஹீரோயின் 2 பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள் ஒன்றுமே இல்லை. திரையுலக பீஷ்மர்கள், பிதாமகர்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியம். பல எத்தனையோ இளம் புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கெல்லாம் லைஃப் கொடுத்த ஆர்பி சௌத்ரி சார் இங்கே இருக்கார். இதை விட வேற என்ன வேணும்? அவர்கள் அருகில் அமர்ந்திருக்கின்ற விக்ரமன் சாரே அந்த படைப்பு தான். தமிழ்நாட்டின் புழுதியின் புத்திரன் என்று சொன்னால் அதுக்கான முழு ஆத்தென்டிசிட்டி உண்டுன்னா அது நம்முடைய இயக்குனர் எம்எம் பாரதி ராஜா சார் தான். இதுக்கு கை தட்டலைன்னா எதுக்கு தட்ட போறீங்க? ஒவ்வொன்றையும் கேட்டா வாங்க முடியும்? அது ஒன்றும் இல்லை சார், உணர்ச்சி வசப்பட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ புழுதியின் புத்திரன் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய பாரதி ராஜா சார் தான். அவர் இருப்பதெல்லாம் நமக்கு ஒரு கௌரவம், பெருமை. இந்த மேடை வந்து கௌரவம் கொள்கிறது. அது போன்று இங்கே அத்தனை பேரையும் ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம். அவ்வளவு பெரிய மனிதர்கள் இங்கே வந்திருக்க அத்தனை பேருடைய வாழ்த்துக்களும் இந்த அது வேற இது வேற படத்துக்கு உண்டு. இந்த இடத்துல ஒன்று சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு கேஆர் சார் கடந்த 40 வருஷமா இதே மாதிரி தான் இருக்காரு. அது எப்படி மெயின்டைன் பண்றாரு என்னன்னே புரியல. அது அவர் வாயால கேட்டா நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் உள்வாஸ்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உள்வாஸ்துனா இது. இந்த உள்வாஸ்து நல்லா இருந்தாலே வெளிவாஸ்து நல்லா இருக்கும் பாக்க. அது அவருக்கு நல்லா இருக்கு. திரையுலகம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தயாரிப்பாளர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த ஒரு சின்ன பிரச்சனையாலும் உடனே இறங்கி அதை ஒரு ஃப்ரெண்ட்லியா தீர்த்து வைக்கின்ற ஒரு நல்ல தலைமை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால்தான் அவருடைய முகமும் அவ்வளவு இளமையோடும் வனப்புமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு கவுன்சிலிங் பற்றி பேசினாங்க. இன்னொரு கவுன்சிலிங் ஒன்று இருக்குது. அது இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை.
இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு பல பெரிய மனிதர்கள் வருவதற்கே தயங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, எதிரில் இருக்கவங்க போடுற சீட்டை விட அதிகமான சீட்டை மேடையில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை உட்கார வைக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு எப்படியும் 9 மணினா 9:30 10 ஆயிடுது ஆரம்பிக்கிறதுக்கு. 1 ஹவருக்குள்ள முடிச்சு தேட்டரை கொடுத்தாதான் தேட்டருக்காரங்களும் பயப்படுறாங்க. ஏன்னா அவன் அடுத்த ஷோ போட்டாகணும். இங்க என்னன்னா, எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும், எல்லோரையும் மதிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினால் இப்படி செய்கிறார்கள். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உட்கார்ந்து இருக்கிறவன் டென்ஷனை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரா பேசிட்டு வரும்போது, ஆடாடா நம்ம பாயிண்ட் இவன் பேசிட்டானே, இனி நம்ம என்ன பேசுறது, இந்த டென்ஷன்லயே அவன் செத்து சுண்ணாம்பாய், அந்த அவலாயி நொந்து நூடுல்ஸ் ஆகி அவருடைய டேர்ன் வரும்போது அவருக்கு பேசுறதுக்கே ஒன்றும் இருக்காது. வெளியில கார் ஐயப்பன் பாடல். சில வருடங்களுக்கு முன்பு இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு பாடல் எழுத என்னை பிரசாத் ஸ்டுடியோ அழைத்திருந்தார். போய் சந்தித்தேன். ஐயப்பன் பாமாலைன்னு ஒரு ஆல்பம், அதுக்கு ஒரு ஐயப்பன் பாட்டு இருந்தோன்னாரு. சார், நான் இது வரைக்கும் நான் பக்தி பாடல் எதுவும் எழுதுனதில்லை, எனக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு தயங்கி சொன்னேன். அதனால் என்ன எழுது, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொன்னார். உதிரும் இலை போல உன் மனமே, உதிரும் முன் அதை பம்பையில் கரை சேர்த்தால் நலமே என்று எழுதி கொடுத்தேன். இப்போ எழுதுறல, இதுக்கு எதுக்கு அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ரசித்தார். அதுக்கு பிறகு நான் எழுதின பக்தி பாடல் இந்த படத்தில் இடம்பெற்ற ஐயப்பன் பாடல். தாஜ் நூர் அவருடைய முதல் படமான வம்சம் தொடர்ந்து அவருக்கு நான் பாடல்கள் எழுதி வருகிறேன். காவிய கவிஞர் வாலி அவர்கள் சொன்னது போல, தாஜ் நூர் ஒரு கோகினூர் என்று வாலி அவர்கள் அவரை புகழ்ந்திருக்கிறார். துள்ளலிசையிலும் சரி, மெல்லிசையிலும் சரி, தனக்கான ஒரு தனித்தரத்தை பறித்து வரும் தாஜ் நூர் அவர்களுக்கும், இந்த படத்தின் இயக்குனர் திலகராஜன், இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஜெயசீலன், இந்த படத்தில் என்னுடன் சேர்ந்து இணைந்து பாடல் எழுதியிருக்கும் சக கவிஞர்கள் விவேகா, கருப்பசாமி போன்ற கவிஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த படத்தினுடைய அது வேற இது வேற படத்தினுடைய 3 பாடல்களை நான் எழுதியிருக்கேன். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தினுடைய இயக்குனர் திலகராஜன் அவர்கள் வல்லரசு படத்தில் நான் பணியாற்றும் போது நண்பரானவர். அவர் ஒரு சோக நிகழ்ச்சியை சொன்னான்னா கூட நடுவில் 4 முறை சிரிக்கணும். அப்படி ஒரு நகைச்சுவை உணர்வு உள்ளவர். வேற எங்கேனும் கேள்விப்பட்ட விஷயத்தை அவர் சொன்னார் என்றால் கூட அதை நிறுத்தாமல் அவர் ஒரு முறை அவர் வாயால் சொல்லுகிற போது அதை கேட்கிற சுவைக்காகவே அதை அவ்வளவு கேட்பேன். வட்டார வழக்கோடு சேர்த்து அவ்வளவு அற்புதமாக சொல்லக்கூடியவர். ஒரு நகைச்சுவை படத்தை இப்போது எடுத்திருக்கிறார். நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும் என்று நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கு நகைச்சுவை படங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைகிற ஒரு காலகட்டம். அதே போல காவல்துறையிலே இருந்து கலைத்துறைக்கு வந்திருக்கிற தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனவார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் தாஜ்நூர் அவர்களோடு தான் நான் முதல் முறையாக சேர்ந்து பணியாற்றுகிற படம். அந்த 3 பாடல்களுமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறது. அனைவருக்கும் எனது நன்றிகள். தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு KR அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வந்திருக்கின்ற திரையுலக ஜாம்பவான்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது வேற இது வேற இந்த படத்திலே ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். அது யாரு தயாரிச்ச படம்னா, ஒரு காவல்துறை அதிகாரி தயாரிச்ச படத்துல ஒரு இன்ஸ்பெக்டரா நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆகவே காவல்துறையும் திரையுலகத்திற்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா காவல்துறை அதிகாரி அப்புறம் தான் சொன்னாங்க, ஜெயசீலன் நான் காவல்துறை அதிகாரிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பல படங்களும் நான் காவல்துறை அதிகாரியா நடிச்சிருக்கேன். இந்த படத்துல காவல்துறையா நடிச்சிருக்கேன். நல்லா காமெடியா இருக்கு. அது மாதிரி திலகராஜன் எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம், டைரக்டர். இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ஜெயசீலன் எனக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய ஹீரோ எனக்கு நண்பருடைய பையன். மிக பிரகாசமா இந்த படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு நடிகனாக வர வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். அதுபோல அண்ணன் KR அண்ணனுடைய இன்னைக்கு பிறந்த நாள், பல்லாண்டு கால வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எல்லா வளமும் பெற்று, அதே போல வருகின்ற புத்தாண்டு தினம், பொங்கல் தினத்திற்கு எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.
என் இனிய தமிழ் மக்களே, அதோட அப்படி போயிடலாம். மேடையிலே அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய நண்பர் கேஆர் அவர்களே, ஏனைய கலை உலக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடகத்தினுடைய நண்பர்களே, பெரியவர்களே, தலைவர்களே, வணக்கம். சம்பிரதாயமாக இந்த மேடையில் சேர்த்து நான் நாளைக்கு உனக்கு கொஞ்சம் வாசிக்கணியா அப்படின்னு சொல்லிட்டு விவேக் ஒரு நாகரிகம் சடங்கு. இப்ப எல்லாருமே பிஸியா இருக்க மாதிரி எல்லாம் பேசி போயிட்டாங்க. நானும் கேரம் மட்டும் இந்த வேலையில்லாத மாதிரி உட்கார வச்சிருக்கோம். இல்லை, சபை நாகரிகம் கருதி, ஏன்னா அது சபை மரபு என்று ஒன்று இருக்கிறது. அதுக்காக நாம இருந்துதான் போகணும். இந்த அது வேற இது வேற தலைப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாகவே இப்பொழுதெல்லாம் சூதுகவும் அங்க இங்க இவனம் பார் அவனம் பார், அடிதடி, பொடா பொடா, வாடி வாடி, ஏதாவது ஒன்றை திசை திருப்பி பார்க்க வைக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற உத்தி. ஒரு காலத்தில் நான் கிழக்கே ஒரு தலைப்பு வச்சேன். சினிமாவுக்கு போய் எவனாவது இப்படி ஒரு தலைப்பு வைப்பானா? ஏன் நாங்க அப்ப புதிய வார்ப்புகள் ஒன்று வச்சேன். எவனுக்கெல்லாம் அது புரியுமா? அந்த காலகட்டத்திற்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது வந்திருக்கும் எல்லோருக்கும், மேடையில் வந்திருக்கும் பாரதி ராஜா சார் அவர்களுக்கும், கேஆர் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர், ஊடக நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இந்த படம் என்னோட ஜெனர் நான் பண்ண படங்கள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு காமெடி படம் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம்னாக்கா ஒரு ஐயப்பன் பாடல் நான் பண்ணியிருக்கேன். இந்த சீசன்ல எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இது நன்றி. தேங்க்யூ. இப்போ இந்த மேடைக்கு ஈரமான ரோஜா மாதிரி இன்றும் இளமையா இருக்கிற எங்கள் தயாரிப்பாளர் அனைவருக்கும் 1 கோடி நன்றி, 1 கோடி நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சின்னதாக முறைச்சு புட்டா சென்னை நகரமே அதுரோ நான் சீறி வரும் வேலை எடுத்துட்டு உங்க நம்பர் கொடுக்குறீங்களா? வாங்கிக்கிறோம். ரைட். இல்ல இதுல எடுத்துருவோம். ஒரு நம்பர் வாங்கிட்டு வாங்கிக்கிறோம். சாரோட நம்பர் வாங்கிக்கிறோம். வெரி குட் ஜாப் தம்பி.